சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆண் நண்பருடன் பழகிய மனைவியை நடு ரோட்டில் வைத்து வெட்டியிருக்கிறார் கணவன். போலீசில் சரணடைந்த கணவர் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீஃபன் ராஜ். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருநின்றவூர் நகர செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கோமதி 26வது வார்டு கவுன்சிலராகவும் திருநின்றவூர் நகராட்சி வரி விதிப்பு சேர்மனாகவும் பொறுப்பு வகித்து வந்தார். ஸ்டீஃபன் ராஜும் கோமதியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு திருமணமாக்கி 10 வருடத்திற்கு மேலான நிலையில் 4 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கவுன்சிலர் கோமதிக்கும் ஆண் நண்பர் ஒருவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கணவர் ஸ்டீஃபன் ராஜுக்கும் மனைவி கோமதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கவுன்சிலர் கோமதி தன்னுடைய ஆண் நண்பருடன் நடுக்குத்தகை ஜெயராம் நகர் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கணவர் ஸ்டீஃபன் ராஜுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த ஸ்டீஃபன் ராஜ் அரிவாளை எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். இதை பார்த்த கோமதியின் ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட கோமதி மட்டும் வசமாக சிக்கிக் கொண்டார். கடும் ஆத்திரத்தில் இருந்த ஸ்டீஃபன் ராஜ் மனைவி கோமதியை சரமாரியாக வெட்டினார். தலை, முகம், கழுத்து என்று பல்வேறு இடங்களில் வெட்டு விழுந்ததில் கோமதி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். மேலும் ஸ்டீஃபன் ராஜ் வெட்டியதில் கோமதியின் வலது கையும் துண்டாக்கிவிட்டது. மனைவியை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து சென்ற கணவர் ஸ்டீஃபன் ராஜ் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோமதியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவர் ஸ்டீஃபன் ராஜை கைது செய்து சிறையில் அடைத்து கோமதியின் ஆண் நண்பரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினர்.